நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 10/12/2024ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:18. திதி இன்று அதிகாலை 3:33 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று காலை 11:34 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நாம யோகம் 8:46 வரை வியாதிவாதம், பின்பு வரியான். கரணம் பிற்பகல் 2:22 வரை தைத்துள கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 11:34 வரை அமிர்த யோகம், அதன் பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை. இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 11:34 வரை மகம், பின்பு பூரம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை உங்களுக்கெல்லாம் தெரிந்தது, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், முருகப்பெருமான் வழிபாடு. அந்த முருகப்பெருமான் வழிபாடு கடன் நிவர்த்தி, அதே போல ருணரண ரோகம், உடலில் உள்ள நோய்கள் அத்தனையும் விலகக்கூடியது. இன்றைய தினம் முருகப்பெருமானையும் நரசிம்மரையும் இன்னைக்கு வணங்குங்க, சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் வசம்பு மட்டும் எடுத்துக்கிட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு நேற்றைய தினம் நம்ம சில பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு அப்படின்றத பார்த்துக்கிட்டு வந்தோம். நேற்றைய தினம் நேரமின்மை அதிகமா இருந்ததுனால அது என்ன அப்படின்றது நம்ம சொல்லலை. இன்னைக்கு அதுக்கு பரிகாரம் அப்படின்றத பார்க்கலாம், எப்படி வழிபாடு பண்றது அப்படின்றத. இப்ப நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். நான் ஒரு தூப பொடி பத்தி நேற்று செல்வ வளம்னா, இந்த பொடி போடும்போது உங்களுக்கு இது வியாபார ஸ்தலம், தொழில் சொந்த தொழில் பண்றவங்க அவங்கெல்லாம் இதை போடலாம். போட்டுக்கிட்டு வந்தா சிறப்பாக இருக்கும். சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். விருச்சிக லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன் புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார். மகரத்தில் சுக்கிர பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும் மாந்தி பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். கடகத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். கன்னியில் கேது பகவான். செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், முருகப்பெருமானை வணங்குவது. அதே போல இன்னைக்கு ஒரு வழிபாடு, அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கடன் பிரச்சனையை தீர்க்கும் கார்த்திகை செவ்வாய்க்கிழமை வழிபாடு. சரி, அது எப்படி? இப்போ நிறைய பேர் கடனால் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நபருக்கும் கடன் வாங்குவது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஆனா என்ன பண்றது, சூழ்நிலை கடன் வாங்க செய்யுது இல்லைங்களா? அது கடன் வாங்குவதற்கு முன்பாக அது உணரக்கூடிய சக்தி இருக்காது. ஏன்னா அன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு வாங்கிதான் தீரணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. கடன் வாங்கிய பிறகுதான் அதனால் ஏற்பட்ட அவமானங்களும் அசிங்கங்களும், எப்படியாவது இந்த கடனை திருப்பி கொடுத்த முடியாதா அப்படின்றது ஒரு யோசனை. திரும்பவும் கடன் வாங்கவே கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா எத்தனையோ பேர் நினைத்திருந்தாலும் அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்குரிய வழி கிடைக்காமலேயே இருக்கும். அந்த வழியை பெற செய்வதற்கு உதவக்கூடிய இந்த கார்த்திகை மாத செவ்வாய்க்கிழமை வழிபாடு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே வழிபாடுன்றது இப்படிதான் வழிபாடு பண்ணோம், அப்படிதான் வழிபாடு பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்ப கார்த்திகை செவ்வாய் வழிபாடுன்றது அடிமுடி காணாத தீப சுடரொளியாக சிவபெருமான் காட்சியளித்த மாதமாகத்தான் இந்த கார்த்திகை மாதம் திகழ்கிறது. அதனால இந்த கார்த்திகை மாதத்திற்கு தீப மாதம் என்றும் பெயர் வந்ததுக்கு காரணமும் அதுதான். அதனாலதான் நாம் செய்யக்கூடிய எந்த வழிபாடாக இருந்தாலும்
அந்த வழிபாட்டில் கண்டிப்பான முறையில் தீபம் என்பது இடம்பெற்றிருப்பது ஒன்று உண்டு. அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு நாளும் சிறப்பு மிகுந்த நாளாகவே கருதப்படுகிறது இல்லைங்களா? அது மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் மிக பிரசித்தி பெற்ற தினமாக திகழ்கிறது. அப்படிப்பட்ட இந்த தினத்தில் தீப வழிபாடு நம் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது. எப்படி? இந்த தீப வழிபாட்டை நாம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று காலை 8 மணியிலிருந்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க, காலை 8 மணியிலிருந்து 12 மணிக்குள், அதாவது 8 மணியிலிருந்து மதியம் 12 மணியிலிருந்து 1 மணிக்குள்ள, அதே மாதிரி இரவு 7 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள, இந்த 3 நேரங்கள்ல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க தேர்வு செய்து கொள்ளுங்க. சரிங்களா? தேர்வு செஞ்சுட்டு அந்த நேரத்துல வீட்டு பூஜை அறையில முருகப்பெருமானின் படம் இருந்தால் அந்த படத்திற்கு முன்பாக ஒரு தாம்பலத்தட்டை வச்சிருங்க. அதுக்கு மேல வாசனை மிகுந்த விபூதி, இந்த ரொம்ப வாசனையா இருக்கும். பழனி விபூதிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாசனையா இருக்கும். அந்த விபூதியை அந்த தட்டுல கொட்டிடுங்க. அதுக்கு மேல ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊத்தி சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அந்த தீப சுடரொளியை பார்த்து முருகப்பெருமானை மனதார நினைத்து கொண்டு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முற்றிலும் தீர வேண்டும் என்று வேண்டி இந்த வழிபாட்டை செய்யுங்கள். உங்களால் இயன்ற ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வையுங்க. அப்படி எதுவுமே இல்லைன்ற பட்சத்துல ஒரு டம்ளர் தண்ணீர் வைங்க, சுத்தமான தண்ணீர், இல்ல பால் வைங்க, ஏதோ ஒண்ணு உங்களால முடிஞ்சது. இந்த வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு 1 மணி நேரம் முழுவதும் அந்த தீபம் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். 1 மணி நேரம் கழித்துதான் அதை குளிர வைக்கணும். இந்த முறையில கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக விலகுவதை உங்களால உணர முடியும். இதை நீங்க வார வாரம் கூட செய்யலாம். கார்த்திகை மாதத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இதை செய்து வந்தால் நிச்சயமாக உங்கள் கடன் முழுவதும் உங்களுக்கு விலகிவிடும். சரி, நம்ம செவ்வாய்க்கிழமைன்றதுனால இந்த பரிகாரத்தை பண்ணோம். நேத்து ஒரு பரிகாரம் சொல்றேன், பாதியிலேயே நம்ம நிறுத்தணும். இது என்ன அப்படின்னு சொன்னா 48 நாள் செய்யணும்னு சொன்னேன் இல்லைங்களா? அத காலையில ஏதாவது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல்ல நிறைய உப்பு கொட்டிடுங்க, கோபுரமா உப்பு கொட்டிடுங்க. உப்பு கொட்டிட்டு இதை பிரம்ம முகூர்த்தத்துல செய்வது ரொம்ப சிறப்பு. கொட்டிட்டு ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க. வெள்ளை பேப்பர் எடுத்துட்டு அதுல இந்த பச்சை இங்கிலியோ இல்ல பிங்க் கலர் இங்கிலியோ உங்களுக்கு என்ன கடன் தீரணும், எவ்வளவு பேருக்கு கடன் கொடுக்கணும்னு இருந்தாலும் உங்க பணம் யார்கிட்ட இருந்து வரணும், இப்ப நீங்க கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப வரணும் இல்லைங்களா, அந்த பணம் எவ்வளவு வரணும், எத்தனை பேர்கிட்ட வரணும் அப்படின்றத அந்த பேப்பர்ல எழுதுங்க. எழுதிட்டு அந்த உப்பு மேல அப்படியே வச்சிருங்க. அதுக்கு மேல ஒரு தீபம், அகல் தீபம் வச்சு நெய்யோ இல்ல பியூர் நல்லெண்ணெய் ஏதோ ஒண்ணு ஊத்தி, நீங்க நெய்யே ஊத்துங்க, ஊத்தி தீபம் ஏத்துங்க. கிழக்க பார்த்து தீபம் ஏத்திட்டு உட்கார்ந்து மனசார நீங்க வேண்டுங்க. இது இன்னொன்னு என்னன்னா, அனுமன் சாலிசா கூட படிக்கலாம். இந்த அனுமன் சாலிசா படிக்கும் போது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இதை நீங்க செய்யுங்க, நிச்சயமாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்துடும். இந்த வழிபாடு கார்த்திகை மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த விபூதியில ஒரு அகல் விளக்கு வச்சு தீபம் ஏத்தும் போது கடனும் தீரும். பணம் வந்தாதானே கடன் தீரணும். சரிங்களா? ரெண்டுமே செய்யலாம், தப்பு கிடையாது. இது செய்து பாருங்கள். யார் யாருக்கு பணம் வரணுமோ அவங்க இந்த வழிபாட்டை செய்யுங்க, உப்பு தீப வழிபாட்டை செய்யுங்க. யாருக்கு கடன் தீரணுமோ விபூதியை கொட்டிட்டு ஒரு தட்டுல அதுக்கு மேல அகல் தீபம் வச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க, கடன் தீரும். சரிங்களா? இப்பொழுது 12 ராசிக்கான
பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாய்மாமன் வழியில அனுசரிச்சு செல்லுங்க. அனுசரிச்சு சென்றால் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். கடன் சார்ந்த சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். வழக்கு சார்ந்த விஷயத்துல பொறுமையோட செயல்பாடு இருக்கட்டும். விதண்டாவாதம் செய்யாதீங்க. வியாபாரத்துல முக்கியமான பிரமுகர்களின் அறிமுகங்கள், பெரிய மனிதர்களின் அறிமுகங்கள் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி மனசுல ஒரு இனம் புரியாத நினைவுகள், ஒரு கவலைகள் தோன்றி மறையக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகள் படிப்பில் முன்னேற்றம் இருக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் குறையும். அதே மாதிரி தகவல் தொடர்பு துறையில இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். வியாபாரம் சம்பந்தமான வெளியூர் பயணங்கள்ல அனுகூலம் உண்டாகும். வருமானத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிற இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் உண்டாகும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மனசுல ஒரு புதிய சிந்தனைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். உறவினர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். அதனால நன்மைகளும் உண்டு. தொழில் சார்ந்த பயணங்கள் கைகூடும். அரசு சார்ந்த பணிகளை உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும். கல்வி சார்ந்த தொழில இருப்பவர்களுக்கெல்லாம், அதை சார்ந்து வியாபாரம் பண்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஆதாயமும் அனுகூலமும் ஏற்படும். வீடு மனை சார்ந்த செயல்பாட்டுல நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உயர் அதிகாரிகள் சாதகமாக செயல்படுவார்கள். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஒரு தன்மை. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படும். உறவினர்களால் சுப விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும். வியாபாரத்துல அலைச்சல்கள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே போல நெருக்கடிகள், அதாவது சில விஷயத்தில் இன்னைக்கு நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். அவங்களோட இருப்பவர்கள் ரொம்ப நெருக்கமா இருக்காங்கன்னா அவர்களோட பயணம் செல்லக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு சிந்தித்து முடிவெடுங்கள், சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் நிம்மதி நிறைந்த ஒரு நாளாகவும் அமையும். அதிசய வடகிழக்கு திசையின் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். பூர்வீக சொத்துல அலைச்சல்கள் அதிகரிக்கும். வண்டி வாகனத்துல செல்லும் போது வேகத்தை கட்டுப்படுத்துங்க. வியாபாரம் சார்ந்த எண்ணங்கள் வெளிப்படுத்துவதை தவிருங்கள். பிள்ளைகள் வழியில அனுசரிச்சு செல்லுங்கள். சீக்கிரம் முடியும் அப்படின்னு நினைச்சு எதிர்பார்த்து சில காரியங்கள்லாம் தாமதமாக தான் நிறைவேறும். இன்னைக்கு எதிர்பாராத செலவுகள் மூலம் நெருக்கடிகள் ஏற்படும். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க. இன்றைய நாள் கவனம் தேவை. இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் தேவை. இன்னைக்கு பூரம் நட்சத்திரக்கார் தடை தாமதம் ஏற்படும்.
உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மிக சிறப்பு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தன வரவுகள் மூலம் சேமிப்புகள் மேம்படும். சமூக பணிகள்ல புதிய அறிமுகங்கள் ஏற்படும். சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். வழக்கு சார்ந்த பணிகளை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் ஏற்படும். இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய மேற்கு திசையின் 7ஆம் எண் அரிசி நிறம், பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முடிவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, நெருக்கமானவர்கள் வழியில ஒத்துழைப்புலாம் கிடைக்கும். உயர் அதிகாரிகளால் ஆதாயம் ஏற்படும். நுட்பமான விஷயத்தை கூட புரிந்து கொண்டு அதன்படி எந்த ஒரு விஷயத்தையும் செய்கின்ற ஒரு தன்மை, வேலையில இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். சமூக பணிகள்ல மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படும். எதிர்பாராத சில பயணங்களால் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். கடன் சார்ந்த உதவிகரம் கிடைக்கும். இன்றைய நாள் புகழ் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய திசை வடகு திசையின் 5ஆம் எண் அரிசி சாம்பல் நிறத்தை பயன்படுத்தி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பை தரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படும். சகோதரர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். ஆடம்பர செலவுகளை குறைப்பது மிகவும் நல்லது. பொருளாதார ரீதியான நெருக்கடிகள்லாம் குறையும். எதிர்பார்த்த இடமாற்றம் சாதகமாக அமையும். முக்கியமான ஆவணங்கள்ல ரொம்ப ரொம்ப இப்போ ஒரு ஃபைல்லாம் கொண்டு போறீங்க, இல்ல பத்திரங்கள் ஏதாவது கொண்டு போறீங்க அப்படின்னா அதுல ரொம்ப கவனமா இன்னைக்கு இருங்க. ஒரு அலட்சியமா இருக்காதீங்க. எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகரம் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இன்றைய நாள் சுகமான நாள், சுகம் நிறைந்த ஒரு நாள். அதிசய மேற்கு திசையின் 8ஆம் எண் அரிசி நிறம், நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு இன்றைய தினம் மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உறவினர்கள் வழியில உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கு ஆதரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். விவசாயம் சார்ந்த, கால்நடை சார்ந்த இந்த வியாபாரத்துல நல்ல மேன்மை ஏற்படும். தொழில் சார்ந்த பயணங்கள் கைகூடும். உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். நினைத்த வேலையில் அலைச்சல்கள் ஏற்படும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் மறையும். இன்றைய தினம் லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய வடகிழக்கு திசையின் 6ஆம் எண் அரிசி நிறம், வெள்ளை நிறத்தை பயன்படுத்துக. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். புராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை அதிகரிக்கின்ற ஒரு நாள். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சகோதரர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. இன்னைக்கு நீங்க உங்களுடைய சகோதரர் வழியில என்ன தேவையோ அவர்களுக்கு அதை நிறைவேற்றி தருகின்ற ஒரு தருணம். பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு நடந்துக்குங்க. நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் உருவாகும். இன்றைக்கு கணவன் மனைவிடைய ஒற்றுமை மேலோங்கும். வியாபாரத்துல வரவுகள் அதிகரிக்கும். புதுவிதமான சூழலால் திருப்தியான மனநிலை உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை 4ஆம் எண் அரிசி நிறம், கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே,
வியாபாரத்துல ஆதாயம் இன்னைக்கு நன்றாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் கலகலப்பான சூழ்நிலைகளும் உண்டாகும். வேலை செய்யற இடத்துல பொறுப்புகள் மேலோங்கும். கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தருணம். படிக்கிற மாணவர்களுக்கும் இன்னைக்கு ஆர்வம் அதிகரிக்கும். வண்டி வாகனங்களை பழுது செய்வீங்க. புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். சிந்தனைகள இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடதிசை எண் 5ஆம் எண் அதிர்ஷ்ட சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வங்கள் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே, மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்துல சவாலான சூழ்நிலைகள்லாம் தோன்றி மறையும். புதுவிதமான பொருள் சேர்க்கை ஏற்படும். வெளியூர் பயணங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை எண் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒத்துழைப்பு மேம்பட. உத்திரட்டாதி நட்சத்திரம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.